அனைவருக்கும் வணக்கம். இன்றே தொடங்கி இருக்கலாம் என்று அடுத்த வருடம் இதே நாள் நீங்கள் நினைக்கலாம் என்ற கரென் லாம் என்பவரின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியமான சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் வேலைவாய்ப்பு, தனியார் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு, இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள், பல்வேறு வகையான பாடங்களுக்கு டீச்சர்ஸ் வாண்டட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். 2025-26 ஆண்டுக்கான காலி பணியிடத்தை நிரப்புவதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனானது ஒரு சிபிஎஸ்சி பள்ளி, இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கேட்டகரிஸாக பிடிச்சிருக்காங்க. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி அண்டு அக்கௌண்டன்சி, இந்த பாடங்களுக்கான ஆசிரியர்கள் தேவை. பிஜி டீச்சர்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், அதாவது சீனியர் கிளாஸ் எடுக்கக்கூடியது. அதாவது ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் அனைத்து விதமான தனியார் பள்ளிகளையும் 10, 11, 12ஆம் வகுப்பு 3 வகுப்புகளுக்கும் பிஜி டீச்சர்ஸ் தான் பாடம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க நியமனம் பண்ணுறாங்க. அதற்கு பாருங்கள், கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க. பிஏ, எம்ஏ ப்ளஸ் பிஎட், இந்த குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஏன் பிஏ கொடுத்துருக்காங்கன்னா, சிலர் கிராஸ் மேஜர் இருக்கலாம், வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரே மெத்தடை கொடுத்துறாங்க. பிஏ முடிச்சுட்டு எம்ஏ, எம்ஏ முடிச்சுட்டு பிஎட், எல்லாமே யூஜி முடிச்சு தான் பிஜி முடிக்க முடியும். இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மொத்தம் 7 பாடங்களுக்கான வேகன்சி. அடுத்த பாடங்கள் பாருங்கள். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த பாடங்களுக்கான டீச்சர்ஸ் வேகன்சி இருக்குது. இதற்குரிய கல்வி தகுதி பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், அதாவது அந்தந்த பாடங்கள் இருக்கக்கூடிய மேஜரை நீங்கள் யூஜி முடித்து பிஜி முடித்து ப்ளஸ் பிஎட் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய பாடங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உடற்கல்வி ஆசிரியர்கள், அது வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உடற்கல்வி ஆசிரியருக்கு கல்வி தகுதி பிபிஎட், எம்பிஎட் உடற்கல்வி ஆசிரியருக்கு. அடுத்தது லைப்ரரியனுக்கு பிஎல்ஐசி, எம்எல்ஐசி, இது குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி. அடுத்தது ஆர்ட் கிராஃப்ட், நீங்கள் ஆர்ட் கிராஃப்டில் என்ன டிகிரியோ டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிண்டர் கார்டன் டீச்சர்ஸும் கேட்டிருக்காங்க. கிண்டர் கார்டன் முடிச்சிருக்கவங்க, அதாவது மாண்டிசரி முடிச்சிருக்கவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிலர் டிடிஎட் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க, அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட் கேன் ஆல்சோ அப்ளை, அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த காலி பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய தகுதி இருக்குது, நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன பிரிவுன்னு சொல்லி கொடுக்கல. இன்ஜினியரிங்கில் ஒரு சில ஸ்கூல்களில் கொடுப்பாங்க, EEE, ECE அப்படின்னு சொல்லி மெக்கானிக்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க. இங்கே எதுவுமே கொடுக்கல, காமனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனோட சேர்ந்து முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பிஜி டீச்சர்ஸ்க்காங்க யூஜியும் கேட்டிருக்காங்க போல். ஆனால் நீங்கள் பிஜி டீச்சர்ஸுக்கு இருந்தால் விண்ணப்பிக்கணும்னா மினிமம் 3 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் பிஜி டீச்சர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள். அடுத்து இதை நாம் எப்படி அப்ளை பண்ணுறது? அதுக்கு முன்னதாக இதுக்குரிய சேலரி எவ்வளவுனா எந்த விதமான டீட்டெயில்ஸும் இவங்க கொடுக்கல. சேலரி டீட்டெயில்ஸு நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடியிலே அழகாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அல்லது ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் நம்பரில் கேட்டுக்கிட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கா சேலரி அப்படின்னு கேட்டுட்டு அப்ளை பண்ணலாம். ஒரு சிலர் ஏற்கனவே தனியார் பள்ளியில் வேலை பார்ப்பீங்க, அவங்க வேறு ஸ்கூலுக்கு மாறலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருப்பாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் சப்ஸ்கிரைபரு நம்ம மெசேஜ் போட்டிருந்தாரு, நான் ஏற்கனவே ஒரு ஸ்கூலில் இருக்கேன், அங்கே எனக்கு ஸ்கூல் ஒத்து வரல, வேறு ஸ்கூலுக்கு மாறலாம்னு இருக்கேன், நல்ல ஸ்கூலில் ஏதாவது வந்தால் மாறிக்கிறேன்னு சொல்லி அவர் போட்டிருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிலர் விரும்புவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்குமானா அதை நீங்கள் அந்த ஃபோனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு போய்க்கோங்க. இப்போ ஒரு சில ஸ்கூல்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலான ஸ்கூலில் அப்படி தான் செய்கிறாங்க. நம்ம இன்டர்வியூ வச்சு எடுத்த உடனே நம்மளுடைய சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சப்புறம், அதாவது நம்ம வேறு ஸ்கூல் போகிறோம் அல்லது எங்கள் இந்த ஒர்க் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம வெளியேறி போகும்போது நம்ம அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொடுத்துட்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளை கடிவாளம் போடுற மாதிரி அவங்க சர்டிஃபிகேட்டெல்லாம் ஒரிஜினல் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு சில ஸ்கூலில் 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம என்னோட இந்த ஸ்கூல் விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும், தகவல் சொல்லணும். உள்ள எமர்ஜென்சி பெண்ணாசிரியர்களாக இருந்தாங்கன்னா
திருமணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, திருமணம் பண்ண போகிறாங்க, அல்லது குழந்தை இருக்காங்க அப்படின்னா அதுக்கு லீவ் வேண்டியிருக்குன்னா அவங்கள்ட்ட முன்னாடியே நம்ம சொல்லணும் மாதிரி சில ஸ்கூல்களில் எதிர்பார்க்குறாங்க. அப்படி நெருக்கடியிலலாம் டீச்சர்ஸு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேறு மாதிரி ஸ்கூலுக்கு அது வேறு ஸ்கூலுக்கு மாறலாம்னு விருப்பப்படலாம். அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த ஃபோனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காமான்னு. அடுத்து பாருங்கள், இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, ரெஸ்யூம் தயார் பண்ணிக்கிட்டு இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது 7 நாளுக்குள்ளே நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருது. நீங்கள் 7 நாளுக்குள்ளே நீங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணிடுங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, mountlitra.myLaudy@gmail.com மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடியில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, 8870466366. இன்னொரு நம்பரு 8870449966. இந்த 2 நம்பர்லையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒத்துவரமா என்னென்னு உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதோடைய அட்ரஸ், இந்த ஸ்கூலோட அட்ரஸ்ஸு மவுண்ட் லிட்ரா ஸ்கூலு, மவுண்ட் லிட்ரா சீனியர் செகண்டரி ஸ்கூல், தில்லை அவென்யூ, கூண்டுப்பாளையம் நார்த், மயிலோடே, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, mountlitra.school.edu.in. இது வந்து வெப்சைட் அட்ரஸ்ஸு. இந்த மவுண்ட் லிட்ரா ஸ்கூலு வந்து ஒரு நெட்வொர்க் ஸ்கூலு. இந்த மவுண்ட் லிட்ரா ஜி நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க. இதை ஜிடிவிக்காரங்க நடத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மவுண்ட் லிட்ரா ஸ்கூல் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இதோட பிரான்ச் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி நடத்துகிறாங்க. இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாணவர்கள்ட்டேருந்து வசூல் பண்ணக்கூடிய ஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை வந்து இதனுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு கொடுத்துடணும் இந்த பிரான்ச்சஸ் நடத்துகிறவங்க. மீதி பணத்தை வச்சு இவங்க டீச்சர்ஸ்க்கும் இவங்க நிர்வாகத்துக்கும் பயன்படுத்திக்கிறோன்னு சொல்லி நிறைய இடங்களில் நடக்குது. இது நமக்கு தெரிஞ்ச தகவல். இது உங்களுக்கு நீங்கள் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவே இருக்கும். சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.